சந்திகளிலும் நின்று ஜெபம் பண்ண விரும்புகிறார்கள். அவர்கள் தங்கள் பலனை அடைந்து தீர்ந்ததென்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். நீயோ ஜெபம் பண்ணும்போது உன் அறை வீட்டுக்குள் பிரவேசித்து கதவை பூட்டி அந்தரங்கத்தில் இருக்கிறோன் பிதாவை நோக்கி ஜெபம் பண்ணு. அப்பொழுது அந்தரங்கத்தில் பார்க்கிறவன் பிதா வெளியரங்கமாய் உனக்கு பலனளிப்பார். 7ஆம் வசனத்துல இன்னும் சொல்றாரு, நீ ஜெபம் பண்ணும்போது அஞ்ஞானிகளை போல வீண் வார்த்தைகளை அளப்பாதேயுங்கள். சிலர் அளப்புவோமோ, நான் தான் அளப்புறேன்னு தெரியல. அஞ்ஞானிகளை போல வீண் வார்த்தைகளை என்ன செய்யக்கூடாதான். அவருக்கு வெரி ஷார்ட்டா என்று ஜோசப் ஐயாவா அநேகருக்கு தெரியாது. ஆனா அவர்கிட்ட கதை இழந்தினா ஸ்டிப்பிட்டுன்றார். அவருக்கு ரொம்ப கோபம் வந்துட்டுனா இங்கிலீஷில் தான் பேசுவார். வாயை மூடு, கெட் அவுட்ன்றார். அப்புறம் யாரும் அங்கே போக முடியாது. ஷார்ப்பா ஆண்டவர்கிட்ட அப்படி பேசலாங்க. ஆண்டவர்கிட்ட அப்படி பேசலாம், ஷார்ப்பா பேசலாம். நம்முடைய ஜெபமே ஒரு தீர்க்க தரிசன ஜெபமா இருக்க முடியும்னு உங்களுக்கு தெரியுமா? உங்க வீட்டுக்கு வந்திருக்கிற ஒருவருக்காக நீங்க ஜெபிக்கிறீங்க, அந்த ஜெபமே ஒரு தீர்க்க தரிசன ஜெபமாய் இருந்த சில அனுபவங்களை என் வாழ்க்கையில நான் பார்த்திருக்கிறேன். பிந்திர நாட்களில் அவங்க சொல்லியிருக்கிறாங்க. ஒரு குடும்பத்தில் சென்னையிலிருந்து ஒரு குடும்பத்தார் அவங்க வீட்டுக்கு வந்திருந்தாங்க. அந்த வீட்டாரோடு கூட சேர்ந்து ஏதோ கடைக்கு வந்திருக்கிறாங்க. இப்போ எங்கள் பாஸ்டருங்க தான் இருக்கிறாரு, பார்த்துட்டு போமானான்னு அவர் சொன்னாராம். பெந்தேகோஸ்தே பாஸ்டரா? வேண்டாம்ப்பா, நான் வரல. அவங்க ஒரு நீண்ட ஜெபம் பண்ணுவாங்க, கடைக்கு போயிடுவோம். இவர் சொன்னாராம், நம்ம விசுவாசி சொன்னாராம், பாஸ்டர் அப்படிலாம் நீண்ட ஜெபம் பண்ண மாட்டார், சும்மா பார்த்துட்டு போவோமே. பல வருஷங்கள் ஆயிற்று. பிரதர் யாருன்னு கேட்டேன். அப்படி சென்னையில் எதுவும் வந்திருக்கிறாங்க. வேறு எதுவும் விசேஷமாக வந்தீங்களான்னு கேட்டேன். அப்போது இல்லை, சும்மா ஜஸ்ட்டு கடைக்கு வந்தோம். சரி, அப்போ ஒரு ஜெபம் பண்ணுவோம். சாதாரணமாக ஒருவருடைய சகோதரர்களாக இருந்தால் ஷோல்டரில் வேணால் கை வைத்து ஜெபிப்போம். அப்படி ஜெபித்தேன். அது ஒரு தீர்க்க தரிசன ஜெபமாக இருந்திருக்கு அந்த கூட வந்த நண்பருக்கு. வெரி ஷார்ட்டாக தான் ஜெபம் பண்ணேன், வெரி ஷார்ட்டாக ஜெபம் பண்ணேன். இன்னொரு பெரிய ஆஃபீஸர் ஒருவர் வந்தார். அவர் வரும்போதே பாஸ்டரை பார்க்கணும், ஆனால் ஜெபம் பண்ணாமல் போயிடணும்னு வந்தாராம். எதுக்கு? ஏன்னா அவர் ஒரு தப்பு பண்ணணும்னு மைண்டில் இருக்குது. அதாவது ஒரு தவறுதலாக ஒரு கையெழுத்து போடணும். எங்கே? ஆஃபீஸில் ஒரு நல்ல ரேங்கில் இருந்தார். தவறாக ஒரு கையெழுத்து போடணும். இந்த பாவி ஜெபம் பண்ணார்னா கையெழுத்து போட முடியாமல் போயிடுமா, அதனால ஜெபம் பண்ணாமலே போயிடணும்னு சொல்லி வந்தார். ஏதோ ஒரு காரணமாக என்னை பார்க்கறதுக்காக வந்தார். ஒரு ஆஃபரிங் கொடுத்தாருன்னு நினைக்கிறேன். அன்றைக்கு ₹1 ₹2 கூட பெரிய ஆஃபரிங் தான். ஜெபிப்போன்னு சொல்லாமலே ஒரு ஜெபம் பண்ணேன். ஆண்டவரே, நம்முடைய மகனை எல்லா சோதனைகளுக்கும் பாவங்களுக்கும் விலக்கி காத்துக்கொள்ளும்னு ஜெபம் பண்ணேன். அடுத்த வாரம் சாட்சி சொன்னார், அவரை பார்க்கணும், ஆனால் அவன் ஜெபம் பண்ணாமலே போயிடணும்னு வந்தேன். அவர் ஜெபம்னு சொல்லாமலே ஜெபம் பண்ணி நான் மனம் திரும்பினேன்னு சொன்னார். அப்படிப்பட்ட சாட்சிகளுக்குத்தான் அறிவிப்பில் சொல்லியிருக்கிறாங்க. போன வாரத்தில் நான் சொன்னேன், தயவு செய்து அதை பின்பற்று. நடந்த நிகழ்வு என்ன? ஒரே வரியில் சொல்லுங்க. எனக்கும் அவருக்கும், எனக்கும் அவளுக்கும் பிரச்சனை ஒன்று வந்தது. தேவன் என்னோட என்ன உணர்த்தினார், வசனத்தை கொடுத்தார். இப்போ நாங்கள் எப்படி இருக்கிறோம்? சந்தோஷமா இருக்கிறோம். இல்லை, அது இன்னும் பபிள் கம் மாதிரி இழுத்துக்கிட்டே தான் இருக்குது. அந்த சாட்சியே வேண்டாம், தயவு செய்து வேண்டாம். ஒரே வரியில பிரச்சனை. டெலகிராம் கொடுக்கிற மாதிரி தான் இருக்கணும். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக, கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. மாய்மாலம் வேண்டாம். 9 வேகமாக நான் சொல்லி முடிச்சிடுறேன். தேவையற்ற வீண் வார்த்தைகள் மத்தேயு 12:35
மத்தேயு 12:36 கூட நாம் படிக்கிறோம், மனுஷர் பேசும் வீணான வார்த்தைகள் யாவையும் குறித்து நியாய தீர்ப்பு நாளிலே கணக்கு ஒப்புவிக்க வேண்டும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். ஏனெனில் உன் வார்த்தைகளினாலே நீ நீதிமான் என்று தீர்க்கப்படுவாய், அல்லது உன் வார்த்தைகளினாலே குற்றவாளி என்று தீர்க்கப்படுவாய் என்று சொல்றார். யோபு 35:13 வாசிக்க முடியுமா? யோபு 35:13. தேவன் வீண் வார்த்தைகளுக்கு செவிகொடார். தேவன் வீண் வார்த்தைகளுக்கு செவிகொடார். வீண் வார்த்தைகளுக்கு செவிகொடார். சர்வ வல்லவர் அதை கவனியார். சர்வ வல்லவர் என்ன செய்ய மாட்டாரா? நம்ம ஒருத்தர்கிட்ட போய் பேசுறோம், கவனிக்காம இருந்தா எப்படி இருக்கும் உங்களுக்கு? நல்லா இருக்குமோ? இன்னொரு முறை கூட படிங்க. தேவன் வீண் வார்த்தைகளுக்கு செவிகொடார். 35:13 குறித்துக் கொள்ளுங்கள், வாசியுங்கள், வாசிக்க கேட்போம். தேவன் வீண் வார்த்தைகளுக்கு செவிகொடார். வீண் வார்த்தைகளுக்கு செவிகொடார். சர்வ வல்லவர் அதை கவனியார். கவனிக்கவே மாட்டாராங்க. எனக்கு பொதுவான ஊழியர்களோடையும் பேசும்போது சொல்லுவேன், நம்ம ஜெபத்தெல்லாம் கேட்டு ஆண்டவர் எப்படி தான் பொறுத்துக்கிட்டு இருக்கிறாருன்னு தெரியல. ஏன்னா நம்ம ஜெபமெல்லாம் கேட்டு ஆண்டவருக்கு எப்படி தான் பொறுமையா இருக்கிறாரோ தெரியல. என்னை கேட்டுக்கொண்டிருக்கிறார். கடைசியாக இறுதியாய் 10ஆவதாக மிக முக்கியமானது, தேவ சித்தம் இல்லாத ஜெபங்கள் கேட்கப்படாது. நான் ஜெபிக்கிற காரியம் தேவனுக்கு பிரியமானது தானா, தேவனுடைய சித்தம் தானா என்பதை மனதின் ஆழத்தில் நாம் நிறுத்தி கொள்ள வேண்டியவர்களாக இருக்கிறோம். இயேசு எப்படி ஜெபிக்க கற்றுக் கொடுத்தார்? மத்தேயு 6:7-8 படிக்கிறோம். 3 காரியம். முதலாவது, அடிக்கடி நான் சொல்லி இருக்கிற கூடிய ஒரு காரியம் தான், உம்முடைய நாமம் மகிமைப்படுவதாக. நம்பர் 2, உம்முடைய ராஜ்யம் ஆளுகை வருவதாக. நம்பர் 3, மூன்றாவது என்னது? உம்முடைய சித்தம். அப்பாவுடைய சித்தத்துக்கு அர்ப்பணிக்கிறோமாங்க? ஆண்டவருடைய சித்தத்திற்கு நம்முடைய வாழ்க்கையை, பிள்ளைகளை அர்ப்பணிக்கிறோமா? எதிர்கால வரங்கள் பார்க்கிறோம், திருமண காரியங்களாக இருக்கலாம், எதுவா இருந்தாலும் சரி, அப்பாவுடைய சித்தம் என்ன? எங்க பிள்ளைகள் அமெரிக்காவில் இருக்கிறதிலும் அனுப்பி வைக்கிறதிலும் கூட என் ஜெபம் இதுதான், ஆண்டவரே 1% உடைய சித்தம் இல்லைன்னா நிறுத்தியிருக்க ஆண்டவரே. இதை பிள்ளைகளோடும் பேசியிருக்கிற, மகனோடு மருமகளோடு சம்பந்திகளோடும் பேசியிருக்கிறேன். நான் அதற்கு தடையல்ல. ஆண்டவர்கிட்ட சொல்லியிருக்கிறேன், 1% உடைய சித்தம் இல்லைன்னா, நான் மறுப்பு சொன்னா ஆம் அல்லது இல்லை சொல்லுகிறது கஷ்டமா இருக்கலாம், மனதை அவர்களை கடினப்படுத்தலாம். ஆனால் தேவனுக்கு எத்தனை வழி இருக்குது? ஆயிரமான வழிகள் அவருக்கு இருக்குதுங்க. தேவனுடைய சித்தம், தேவ சித்தம் இல்லாத ஜெபங்கள் அல்லது தேவ சித்தத்தை மையமாக கொண்டு ஜெபிக்க பழகுவோம். அது ஆசீர்வாதமானது, ஆரோக்கியமானது. ஜெபத்தை குறித்து ஒரு விதமாய் பதிவு செய்திருந்தார். ஜெபத்தை குறைவாக எடை போட வேண்டாம். 2 வரி தான். ஜெபத்தை ஒருபோதும் குறைவா எடை போடாதுங்க. ஒரு சிறு ஜெபம் உங்கள் வாழ்வையே மாற்றிவிட முடியும். ஜெபத்தை ஒருபோதும் குறைவா எடை போடாதுங்க. ஒரு சிறு ஜெபம், என் நிறைய சிறு ஜெபத்துக்கு ஆண்டவர் எனக்கு பதில் கொடுத்திருக்கிறார். நீண்ட ஜெபத்தை காட்டிலும் சின்ன குட்டி பிரேயர்களுக்கெல்லாம் ஆண்டவர் எனக்கு பதில் கொடுத்த பல சந்தர்ப்பங்களை நான் சொல்ல முடியுங்க. டேங்க் மேல நின்று ஜெபித்த ஜெபத்தை கர்த்தர் கேட்டிருக்கிறார். பல இடங்கள்ல நின்று குட்டி ஜெபம் உங்களுக்கும் கேட்பார். ஜெபத்தை குறைவாக எடை போட வேண்டாம். ஒரு சிறு ஜெபம் உங்கள் வாழ்வையே என்ன செய்திரும்?
முடிவா ஒரு வசனம் வாசிப்போம். யோவான் 8:29. யோவான் 8ஆம் அதிகாரம் யோவான் 8:29. என்னை அனுப்பினவர் இயேசு சொல்லுகிறார், என்னை அனுப்பினவர் என்னுடனே கூட இருக்கிறார். என்னை அனுப்பினவர் என்னுடனே கூட இருக்கிறார். என்னுடனே கூட இருக்கிறார். பிதாவுக்கு பிரியமானவைகளை கூட இருக்கிறார். பிதாவுக்கு பிதாவுக்கு பிரியமானவைகளை நான் எப்பொழுதும் செய்கிறபடியால். எப்ப செய்யறாரு? ஞாயிற்றுக்கிழமையா, சனிக்கிழமையா? எப்பொழுதும் செய்கிறபடியால் அவர் என்னை தனியே இருக்க விடவில்லை என்றார். மூன்றாவது என்ன தெரியுமா? அப்ப நம்ம இயேசு தனியாவே இல்லைங்க. நம்ம தனியா இருக்கிறோமா? ஏன் தனியா இருக்கிறோம்? தனிமையாய் உணர்கிறோமா? இல்லைங்க, தனிமையாய் உணர வேண்டிய அவசியம் இல்லை. இந்த வார்த்தை ரொம்ப அருமையாய் சொல்லுகிறது. யோவான் 8:28, 28 பொதுவாக நாம் ரோமர் 8:28 சகலமும் நன்மைக்கு ஏதுவாக, அதே ரெஃபரன்ஸ் யோவான் 8:29 வைத்துக் கொள்ளுங்க. என்னை அனுப்பினவர் என்னுடனே கூட இருக்கிறார். அதாங்க வாழ்க்கையில உறவு. அதுதான், என்னை அனுப்பினவர் என்னுடனே கூட இருக்கிறார். பிதாவுக்கு பிரியமானவைகளை, அவருக்கு பிரியமானவைகளை நான் எப்பொழுதும் செய்கிறபடியால். நான் எப்பொழுதாவது இல்லைங்க, எப்பொழுதும் செய்கிறபடியால் அவர் என்னை தனியே இருக்க விடவில்லை என்றார். அவர் தனியா இருக்க விடவே மாட்டார். வேற என்னங்க ஜெபம் இருக்கு? இல்லை, அதுக்கு மேல என்ன ஒரு ஜெபத்தில் நீங்க வேற இதைத்தான் செய்ய முடியும். அதைத்தான் புதிய ஏற்பாட்டு பக்கங்கள் சொல்லுகிறது. இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்க. இடைவிடாமல் ஜெபிப்போம். இந்த 10 காரியங்களை மனதில் வைத்துக் கொள்ளுங்க. இது நமக்கு யூடியூப்ல இருக்கிறதுனால நீங்கள் அதை திரும்ப ஒரு முறை கூட கேட்கலாம். வேதம் நம்முடைய கரத்தில் இருக்குது. திறக்கலாம், திறந்து அவைகளை பார்க்கலாம், தியானிக்கலாம். ஆண்டவருடைய கரத்துக்குள்ள முடிவாக அவருடைய சித்தம், தேவனுக்கு சித்தமானதை செய்கிறவர்களாக. அப்படியே நாம் கண்களை மூடுவோம். ஆண்டவர் நம்மோடு பேசியிருக்கிறார். ஜெபம் என்பது இந்த பூமியில் ஆண்டவருடைய சித்தத்தை செய்வதற்கு, ஆண்டவருக்கு பிரியமாக வாழ்வதற்கு ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய ஒரு கருவியாக இருக்கிறது. ஆண்டவரோடு உள்ள உறவில் நம்ம நிலைத்திருப்பதற்கும் ஆண்டவர் ஜெபம் என்பதை இந்த பூமியில் நியமித்திருக்கிறார். ஆண்டவரோடு உள்ள உறவிலும் ஐக்கியத்திலும் வளருவதற்கும், நம்முடைய தேவைகளை ஆண்டவரிடத்திலிருந்து பெற்றுக்கொள்வதற்கும் ஆண்டவர் இந்த ஜெபத்தை இந்த பூமியில் நியமித்திருக்கிறார். எப்படியெல்லாம் நாம் இருக்கும்போது ஜெபங்கள் கேட்கப்படாது என்பதை குறித்து நாம் தியானித்து இருக்கிறோம். அப்படிப்பட்ட காரியங்கள் நமக்குள்ளால இருக்கும் என்றால் அந்த காரியங்களை நாம் விலக்கி ஆண்டவர் விரும்பக்கூடிய பிரகாரமாக ஜெபித்து பதிலை பெற்றுக்கொண்டு அவருடைய சித்தத்தை பூரணமாக இந்த பூமியில் நிறைவேற்றக்கூடிய கிருபையை ஆண்டவர் நாம் ஒவ்வொருவருக்கும் தருவாராக. நாம் ஜெபிக்கலாம். அன்பின் ஆண்டவரே, இந்த நாளுக்காக உமக்கு நன்றி அப்பா. இந்த ஜெபத்தை குறித்து ஆண்டவர் எங்களோடு சபையோடு கடந்த வாரத்திலும் இந்த வாரத்திலும் ஆண்டவர் பேசினபடியால் உமக்கு நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவரே. ஜெபத்தில் நாங்கள் ஒவ்வொருவரும் வளரத்தக்க ஆண்டவர் கிருபை தரும்படியாய் ஜெபிக்கிறேன். இயேசு இந்த பூமியில் வாழும்போது ஜெபத்தை நீங்கள் கற்றுக் கொடுத்தீங்க, சீஷர்களுக்கு கற்றுக் கொடுத்தீங்க. ஒரு மாதிரி வாழ்க்கையை இயேசு இந்த பூமியில் நீங்கள் வாழ்ந்தீங்க. உம்மை பார்த்து நாங்கள் ஜெபத்தை கற்றுக்கொள்ள ஆண்டவர் கிருபை தரும்படியாய் ஜெபிக்கிறேனப்பா. இயேசு இந்த பூமியில் வாழ்ந்து ஒரு மாதிரி வாழ்க்கையை வைத்து போன பிறகு அப்போஸ்தலர்களுடைய சீஷர்கள் ஜெபிக்க பழகினார்கள். இந்த பூமியில் பெரிய அற்புதங்களை அவர்கள் பார்த்தார்கள். நாங்கள் பார்க்கிறோம் ஆண்டவரே. பரலோக தேவனை நோக்கி அவர்களுக்காகவும் ஊழியங்களுக்காகவும் ஜெபிக்கிறதை குறித்து நாங்கள் பார்க்கிறோம். பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள், ராஜாக்கள், தீர்க்கதரிசிகள், ஆசாரியர்கள் ஆண்டவரே ஜெபித்து
இந்த பூமியில் காரியங்களை அவர்கள் கண்டார்கள் என்று நாங்கள் பார்க்கிறோம். அப்படியாக ஆண்டவர் எங்களுக்கு கொடுத்திருக்கக்கூடிய இந்த ஜெபத்தின் மகிமையை, மேன்மையை நாங்களும் கூட பயன்படுத்த ஆண்டவர் கிருபை தரும்படியாய் ஜெபிக்கிறேனப்பா. ஜெபம் இல்லாமல் இருக்கும்போது ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை நாங்கள் பெற்றுக்கொள்ள முடியாது என்று நாங்கள் பார்க்கிறோம். அதனால் நாங்கள் ஜெபித்து தேவைகளை சந்திப்பதற்கு பிரயோஜனப்படுத்திக் கொள்ள ஆண்டவர் கிருபை தரும்படியாய் ஜெபிக்கிறேன். இந்த நேரத்தில் கூட ஆண்டவரே, உதவி தேவைப்படக்கூடிய ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறேன். எந்த இடத்துல ஒரு குறைவோடு தேவையோடு காணப்படுகிறார்களோ அந்த பகுதியில் ஆண்டவருடைய கிருபை காணப்படும்படியாய் ஜெபிக்கிறேன். குடும்ப வாழ்க்கையில், தனிப்பட்ட வாழ்க்கையில், வேலை ஸ்தலங்களில், பொது வாழ்க்கையில் எந்த இடத்துல உங்களுடைய உதவி தேவையோ அந்த பகுதியில் ஆண்டவருடைய கரம், ஆண்டவருடைய கிருபை ஒவ்வொருவருக்கும் காணப்படும்படியாய் ஜெபிக்கிறேன். அப்பா, என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நீ நினையாத காரியங்களை கூட செய்வேன் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறீங்களே தகப்பனே. ஜெபிப்பதற்கும் வேண்டுவதற்கும் அதிகமாக செய்வேன் என்று ஆண்டவர் வார்த்தையில சொல்லியிருக்கிறீங்களே ஆண்டவரை. நாங்கள் நினைப்பதற்கும் வேண்டுவதற்கும் அதிகமாக கிரியை செய்யக்கூடிய தேவனாக இருக்கிறீரப்பா. உடைய ஜெபத்தை பயன்படுத்தி ஆண்டவர் இந்த பூமியில நீங்க விரும்பக்கூடிய காரியங்களை நிறைவேற்றும்படி ஜெபிக்கிறேன். எங்களை ஒவ்வொருவரையும் தாழ்த்தி நாங்கள் தருகிறோம் அப்பா. உம்முடைய சமூகத்திற்கு முன்பதாக நாங்கள் கொடுக்கிறோம். ஆவியானவர் தொடர்ந்து கிரியை செய்யுங்க. எங்க வாழ்க்கையில நீங்க வைத்திருக்கக்கூடிய திட்டத்தை பரிபூர்ணமாக ஆண்டவர் நிறைவேற்றும்படியாய் ஜெபிக்கிறேன். எங்களுடைய ஜெபத்தையும் கூட ஆண்டவர் பயன்படுத்தி உடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். எல்லா துதி கன மகிமை ஒருவருக்கே செலுத்துகிறோம். மீட்பர் இயேசுவின் மூலம் கேட்கிற நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். நாம் எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமேன், ஆமேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் நாம் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமேன், ஆமேன். இயேசு கிறிஸ்து மாறாதவரே, மாறாதவரே, மாறாதவரே. ஆமீன். இயேசு கிறிஸ்து